செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மீது தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு பதிவு செய்திருக்கிறார். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார் தயாநிதி மாறன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மீது தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு பதிவு செய்திருக்கிறார். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். ஏப்ரல் 15ஆம் தேதி மத்திய சென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட புரசைவாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 75% செலவு செய்யவில்லை என அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த குற்றச்சாட்டிற்கு கண்டனத்தை பதிவு செய்திருந்த தயாநிதி மாறன், எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு உண்மை புறம்பானது என்றும் எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளது என்றும் தயாநிதி மாறன் அப்போதே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே மத்திய சென்னை மேம்பாட்டு நிதியின் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து தகவல்கள் அனைத்தும் பொதுக்கூட்டத்தில் கிடைக்கின்றன என்றும் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியின் தவறான தகவல்களை திரும்ப பெற வேண்டும் என்றும் உடனடியாக பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் 24 மணி நேரத்திற்குள் சட்ட ரீதியான நடவடிக்கை தொடர வேண்டும் என்று ஏற்கனவே தயாநிதி மாறன் அறிவித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான அவதூறு வழக்கு தற்போது தயாநிதி மாறன் தொடுத்திருக்கிறார். இதன் அடிப்படையிலே தற்போது நீதிமன்றத்திற்கு அவர் வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய சென்னை திமுகவுடைய வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தயாநிதி மாறன் 75% நிதியை தொகுதிக்கு பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்மொழிந்த அடிப்படையிலே தற்போது இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.